புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை லாஸ்பேட்டை கருவாடிக்குப்பத்தை சார்ந்தவர் ராஜன் என்ற பவல்ராஜ், வயது 26. இவர் நேற்றிரவு லாஸ்பேட்டை உழவர் சந்தை பூங்கா அருகே பைக்கில் வந்து கொண்டிருந்தார். அப்போது 3 பேர் கொண்ட கும்பல் அரிவாள்களுடன் அவரை வழிமறித்தது. இதனால் அவர் மோட்டார் சைக்கிளை கீழே போட்டுவிட்டு தப்பி ஓட முயன்றார். ஆனால் அந்த கும்பல் தப்பி ஓட விடாமல் சுற்றி வளைத்து சராமரியாக வெட்டியது. இதில் தலை, முகம், கை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டி விழுந்தது. படுகாயமடைந்த அவர் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே இறந்தார். இது தொடர்பாக லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைகள் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததும் தெரிய வந்தது. அதே லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதியை சார்ந்த சுல்லான் என்ற பழனி முருகன், சிவா, கமலேஷ் ஆகியோருக்கும் பவல்ராஜிற்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு பவல்ராஜ் 3 பேரிடம் இடத்திற்கே சென்று அடித்து உதைத்து அருவாளை காட்டி மிரட்டியுள்ளார். அப்போது தனது காலில் விழ வைத்து மன்னிப்பு கேட்க செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மூவரும் சேர்ந்து பவல்ராஜை வழிமறித்து அரிவாளால் வெட்டி கொலை செய்ததும் தெரிய வந்துள்ளது. தலைமறைவான 3 பேரையும் போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். திருக்குனூர் தனியார் ஒயின் ஷாப் எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கை திருடிய விழுப்புரத்தை சார்ந்தவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் பனையபுரம் பகுதியை சார்ந்தவர் முருகன், 49 வயது, கூலி தொழிலாளி. இவர் கடந்த 13ஆம் தேதி தனது பைக்கில் நண்பருடன் திருக்குனூர் கடை வீதியில் உள்ள தனியார் ஒயின் ஷாப்பிற்கு சென்றுள்ளார். பைக்கை ஒயின் ஷாப் எதிரே நிறுத்திவிட்டு உள்ளே சென்று திரும்பி வந்து பார்த்தபோது பைக் காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் திருக்குனூர் சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்வையிட்ட போது வாலிபர் ஒருவர் பைக்கை திருடி செல்வது தெரிய வந்தது. இதனையடுத்து பைக்கை திருடி சென்றதும் விழுப்புரம் தென்னமாதேவி காளியம்மன் கோவில் வீதியை சார்ந்த கோபால், வயது 44 என்பதும் விக்கிரவாண்டியில் ரயில் நிலையத்தில் சுமை தூக்கும் தொழிலாளி என்பதும் தெரிய வந்தது. தொடர்ந்து கோபாலை கைது செய்த போலீசார் அவர் திருடி சென்ற பைக்கை பறிமுதல் செய்தனர். பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். +1 வகுப்பில் சேருவதற்கான விண்ணப்பங்கள் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் இன்று 21ஆம் தேதி முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2026-27ஆம் ஆண்டில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 வகுப்பில் சேருவதற்கான விண்ணப்பங்கள் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் இன்று 21ஆம் தேதி முதல் வழங்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று இதுவரை விண்ணப்பிக்காத அரசு பள்ளி மாணவர்களுக்கு 2ஆம் கட்டமாகவும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் ஏனைய பாடத்திட்டத்தின் கீழ் பயின்ற மாணவ மாணவிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் 27ஆம் தேதிக்குள் அந்தந்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மாணவர்கள் ஒன்றிற்கும் மேற்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் விண்ணப்பத்தை பெற்று பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை அந்தந்த பள்ளிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. போலி மருந்து ஊழல் வழக்கில் சிபிஐ விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் முடிவு வெளியாகி பல நாட்கள் ஆகியும் இன்னும் அமைச்சர்கள் விரிவாக்கம் மற்றும் ஏற்கனவே பதவியேற்ற அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கப்படவில்லை. இதனால் மக்கள் நலப்பணிகள் பாதிக்கப்பட்டது. மேலும் அமைச்சர்கள் விரிவாக்கம் செய்யாததால் உள்துறை, மருத்துவத்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிகள் தேக்கம் அடைந்துள்ளன. ஆகையால் உடனடியாக அமைச்சர்கள் விரிவாக்கம், இலா ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மேலும் போலி மருந்து ஊழல் வழக்கில் சிபிஐ விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும். தற்போது வரவிருக்கும் தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் யார் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சியிடம் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்றார். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி தலைமை செயலர் சரத் சௌகான் தலைமையில் நடைபெற்றது. வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள், தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் முத்தம்மா தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர்.
புதுச்சேரியில் 7 மையங்களில் நடக்கும் சிவில் சர்வீஸ் தேர்வினை 2239 தேர்வர்கள் எழுத உள்ளனர். மத்திய பணியாளர் தேர்வாணையம் சிவில் சர்வீஸ் முதன்மை தேர்வு நாளை மறுநாள் 24ஆம் தேதி 2 அமர்வுகளாக நாடு முழுவதும் நடக்க உள்ளது. புதுச்சேரியை ஒரு தேர்வு மையமாக யுபிஎஸ்சி தேர்ந்தெடுத்துள்ள நிலையில் இதற்கான அனைத்து விரிவான ஏற்பாடுகளையும் புதுச்சேரி அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை செய்துள்ளது. இத்தேர்வை புதுச்சேரி மையத்தில் எழுத 2239 பேர் விண்ணப்பித்துள்ளனர். புதுச்சேரியில் திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப்பள்ளி, தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, பாத்திமா மேல்நிலைப்பள்ளி, காஞ்சி மாமுனிவர் முதுகலை படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம், பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரி உள்ளிட்ட 7 மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. சிறப்பு பேருந்து வசதி தேர்வர்களின் வசதிக்காக தேர்வு நாளன்று காலை 8 மணிக்கு ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதேபோல தேர்வு முடிந்த பிறகு மாலை 5 மணிக்கு அனைத்து தேர்வு மையங்களிலிருந்தும் தேர்வர்கள் திரும்பி செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் புதுவை அரசிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக புதுவை கூடுதல் கலெக்டர் சுதாகர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சர்வதேச அளவிலான எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு எரிபொருள் சிக்கனத்தை ஊக்குவிக்கும் வகையில் பிரதமர் வேண்டுகோளுக்கு இணங்க புதுவை அரசு பல்வேறு எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. எரிபொருள் சிக்கன நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அரசியல் மற்றும் பொது நிகழ்ச்சிகளின் போது வாகன பேரணிகள், வாகன ஊர்வலங்கள் மற்றும் பெரிய அளவிலான வாகன அணிவகுப்புகளை தவிர்க்க அரசியல் அமைப்புகளும் பொதுமக்களும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலும் அலங்கார மின்விளக்குகள், பிளக்ஸ் பேனர்கள் மற்றும் டீசல் ஜெனரேட்டர் பயன்பாட்டை இயன்றவரை குறைத்துக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அனைத்து அரசியல் அமைப்புகளும் பொதுமக்களும் எளிமையான, ஆடம்பரமற்ற, சிறிய அளவிலான கூட்டங்களை நடத்துதல் மற்றும் பொது போக்குவரத்துகளுக்கான பேருந்து மற்றும் ரயில் பயன்பாட்டை ஊக்குவிப்பதன் மூலமாக அரசின் எரிபொருள் சிக்கன நடவடிக்கை ஆதரவளிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் நிர்வாகிகள் 12 பேர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்தது. இந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்ற எம்பி வைத்திலிங்கம் தனது கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினர் ஒரு தரப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். எம்பி வைத்திலிங்கம் தனது கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்து அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுனன் கார்கே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலுக்கு கடிதம் அனுப்பி வைத்தார். இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் நிர்வாகிகள் 12 பேர் திடீரென கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கட்சி கட்டுப்பாடு மற்றும் ஒழுங்கை கருத்தில் கொண்டு முதல் கட்ட ஒழுங்கற்ற நடவடிக்கையாக தங்கள் தற்போது கட்சிகள் வசித்து வரும் அனைத்து பொறுப்புகளிலிருந்து உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்படுகிறீர்கள். இக்கடிதம் பெற்ற நாள் 10 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும். தவறினால் அனைத்து கட்சி பொறுப்புகளிலிருந்து நிரந்தரமாக நீக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் படுதோல்வி குறித்து ஆராய அகில இந்திய செயலாளர் சூரஜ் ஹெக்டே தலைமையிலான குழு புதுவைக்கு வரவுள்ளது. புதுவை காங்கிரசின் கோட்டையாக இருந்தது. சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக புதுவையில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துள்ளது. தமிழகத்தில் ஆட்சியில் இல்லாத போதும் புதுவையில் காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றி வந்தது. இத்தகைய சூழலில் 2 கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் படுதோல்வியை அடைந்துள்ளது. இது கட்சி தலைமைக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் காங்கிரஸ் படுதோல்வி குறித்து ஆராய அகில இந்திய செயலாளர் சூரஜ் ஹெக்டே தலைமையில் ஒரு குழுவை புதுவைக்கு அனுப்புகின்றனர். இந்த குழுவினர் வரும் திங்கட்கிழமை புதுவைக்கு வருகின்றனர். அவர்கள் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து தோல்விக்கான காரணம் குறித்து கேட்டறிகின்றனர். புதுச்சேரியில் 4 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 3 லட்சம் இழந்துள்ளனர். உப்பளத்தை சார்ந்தவரை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி பகுதி நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 2,44,000 முதலீடு செய்தார். அதன் மூலமாக வந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது. சாரத்தை சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல தங்களது கிரெடிட் கார்டு கடன் வரம்பை அதிகரிக்க உள்ளதாகவும் அதற்கான லிங்க் ஒன்றை உங்களுக்கு அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதில் தங்களது விவரங்களை பதிவிட்டால்
உடனடியாக கிரெடிட் கார்டு கடன் வரம்பு அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் அனுப்பிய லிங்கில் தனது கிரெடிட் கார்டின் அனைத்து விவரங்களை பதிவிட்டுள்ளார். அதன்பின் அவரது கார்டில் இருந்த ரூபாய் 38,000 மர்ம நபர்கள் எடுத்துவிட்டனர். அதேபோல உப்பளத்தை சார்ந்த பெண் 23,000, லாஸ்பேட்டையை சார்ந்த பெண் 2,000 என 4 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 3,07,000 இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திமுகவிற்கு துரோகம் இழைத்த காங்கிரஸ் கட்சி காணாமல் போய்விட்டது என திமுக அமைப்பாளர் சிவா கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில அவைத்தலைவர் சிவக்குமார் தலைமை தாங்கினார். துணை அமைப்பாளர்கள் அனிபால் கெனடி, தைரியநாதன் குமார், மாநில பொருளாளர் செந்தில்குமார், சட்டமன்ற உறுப்பினர், மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திமுக அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் பேசிய சிவா அவர்கள், புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் நம்முடைய தலைமை வழிகாட்டியபடியே சென்றோம். ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் நாம் ஒரு சீட்டை கூட தரமாட்டோம் என்று முன்கூட்டியே முடிவு செய்து பல்வேறு இன்னல்களை கொடுத்தனர். வரலாற்று மிக்க கட்சியின் தலைமை சரியான முடிவெடுக்காமல் மோசடி செய்து அவர்கள் தோல்வியடைந்தனர். திமுகவிற்கு துரோகம் இழைத்த காங்கிரஸ் இன்று காணாமல் போய்விட்டது. ஆனால் நாம் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளோம். திமுகவின் குரல் சட்டசபைகள் மக்களின் குரலாக எதிரொலிக்கும் என்றார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் புதர் மண்டி கிடந்த லயன்ஸ் பார்க்கை சீரமைக்க உதவிய சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பாராட்டுகள் குவிகிறது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள சாமிப்பிள்ளை தோட்டத்தில் ஜிஞ்சர் ஹோட்டல் எதிரே உள்ள லயன்ஸ் பார்க் முதியோர்கள் மாலை நேரங்களில் ஓய்வெடுக்கவும் குழந்தைகள் விளையாடவும் பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இது பல ஆண்டு காலமாக பராமரிப்பின்றி புதர் மண்டி கிடந்தது. விஷ ஜந்துக்கள், பூச்சிகள், மாடுகள் போன்ற அச்சுறுத்தல் அங்கே இருந்ததால் யாரும் அங்கு செல்வதில்லை. தொடர்ந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியது. இதனால் அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு புகார் தெரிவித்தனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஆட்கள் அனுப்பப்பட்டு வேலைகள் நடந்து வருகிறது. அனைத்து விளையாட்டு பொருட்களும் சீரமைக்கப்பட்டு வருகிறது. உடனடியாக நடவடிக்கை எடுத்து பார்க்கை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேலைகளை ஆரம்பித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு குழந்தைகள் முதல் பெண்கள் வரை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் எரியாத திருவிளக்குகளை உடனடியாக சீர் செய்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு தொகுதியின் மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள கிருஷ்ணா நகர் 12ஆம் கிராஸில் தெருவிளக்குகள் எரியவில்லை என்றும் இதனால் அப்பகுதி முதியோர், பெண்கள், குழந்தைகள் அவ்வழியாக நடந்து செல்வதற்கு பெரும் அச்சத்தில் இருப்பதாகவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஊழியர்கள் அனுப்பப்பட்டு தெருவிலிருந்த 25 விளக்குகள் சரி செய்யப்பட்டு சீரமைக்கப்பட்டது. இதனால் அத்தெரு வெளிச்சத்தில் ஜொலித்தது. புகார் தெரிவித்த அடுத்த நாளே பிரச்சினையை சரி செய்து கொடுத்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். காரைக்கால் புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழா தேர்பவணியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் மையப்பகுதியான கொத்தளம் தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழா 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கொத்தளம் தெரு புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர் பவனி இன்று நடைபெற்றது. தேர் பவனியையொட்டி சூசையப்பர் சுரூபம் சுமந்த மலர் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரினை பங்கு தந்தை பால்ராஜ்குமார், இணைய பங்கு தந்தை சுவாமிநாதன் செல்வம், துணை பங்கு தந்தை செல்வநாயகம் ஆகியோர் மந்திரித்து சிறப்பு திருப்பலி நடத்தினர். தொடர்ந்து காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அருட்கணியர்கள், பாஜக புதுச்சேரி மற்றும் கேரள சிறுபான்மை அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் விக்டர் ராயப்பசுவாமி, கிராம நிர்வாகிகள் மற்றும் கிராமவாசிகள் உள்ளிட்ட திரளான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி கின்னஸ் உலக சாதனை ஓட்டப்பந்தய வீராங்கனை சுஃபியா சூஃபிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது.
புதுச்சேரி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் கின்னஸ் உலக சாதனை ஓட்டப்பந்தய வீராங்கனை சுக்ஃபியா சுஃபிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கல்லூரி நிறுவன தலைவர் டாக்டர் ஜெகத் ரட்சகன், பாரத் கல்விக் குழும தலைவர் டாக்டர் சந்தீப் ஆனந்த், மேலாண் இயக்குநர் டாக்டர் ஸ்வேதா சந்தீப் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி மற்றும் பாரத் பல்கலைக்கழகம் இணைந்து இப்பாராட்டு விழாவை நடத்தினர். விழாவில் கலந்து கொண்ட சுஃபியா சூஃபி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் கல்லூரி மைதானத்தில் மாணவர்களுடன் சேர்ந்து சிறு மராத்தான் ஓடி அவர்களை உற்சாகப்படுத்தினார். பின்னர் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கல்லூரியின் டீன் டாக்டர் ஜெயலட்சுமி, அகாடமி டீன் பாலகுருநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். விழாவின் இறுதியில் சுஃபியா சூஃபி குறித்த காணொலி ஒளிபரப்பப்பட்டது. மாணவர்களின் கேள்விக்கு பதிலளித்து அவர்களை ஊக்கப்படுத்தினார். அமைச்சர் நமச்சிவாயம் திடீரென இன்று டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மாநில அமைச்சராக பாஜகவை சார்ந்த நமச்சிவாயம் கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றார். முதலமைச்சர், அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீன், அமைப்பு செயலர் சந்தோஷ் ஆகியோர் பங்கேற்றனர். அமைச்சர் நமச்சிவாயம் அழைப்பின் பெயரில் இவர்கள் பங்கேற்றனர். இதனால் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க அமைச்சர் நமச்சிவாயம் இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றார். அங்கு தேசிய தலைவர் நிதின் நபீன், அமைப்பு செயலர் சந்தோஷ் ஆகியோரை சந்தித்து பதவியேற்பு விழாவில் பங்கேற்றதற்காக நன்றி தெரிவிக்கிறார். தொடர்ந்து அவர் மத்திய மந்திரிகள் அமித்ஷா, மன்சுக் மண்டாவியா, அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்ட அமைச்சர்களையும் பாஜக தலைவர்களையும் அவர் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்துள்ளது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெட்ரோல், டீசல் விலையை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திரா காந்தி சிலை அருகே நடைபெற்றது. சிபிஐ மாநில செயலாளர், சிபிஎம் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்தும் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் வன்முறை எதிர்ப்பு தினமாக இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி தட்டாஞ்சாவடி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜவேலு, ஏகேடி ஆறுமுகம், சிவக்கொழுந்து, சரவணகுமார், அழகானந்தம், நாராயணசுவாமி, ரவிக்குமார், தலைமை செயலர் சரத் சௌகான், துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சிகள் சர்வமத பிரார்த்தனையுடன் ஜவஹர் சிறுவர் இல்ல ஆசிரியர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு நாள் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவப்படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரெட்டி, மாவட்ட துணை ஆட்சியர் பூஜா உள்ளிட்ட அரசு துறையின் அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார்கள். பின்னர் தேசபக்தி பாடல்கள் பாடப்பட்டு மும்மத பிரார்த்தனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளப்பட்டது. இதில் காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மாவட்ட இளைஞரணி தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட திரளான காங்கிரஸ் கட்சியினர் ராஜீவ்காந்தியின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கரிக்கலாம்பாக்கம் எஸ்ஆர்கே மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் எஸ்ஆர்கே மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்ற நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகிறது.
தற்பொழுது வெளியாகியுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் SRK பள்ளியின் 41 மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் 100% தேர்ச்சி பெற்ற மாணவி வளர்மதி 482 மதிப்பெண்களுடன் முதலிடத்தையும், மாணவி சிவசங்கரி 481 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடத்தையும், மாணவன் திரணேஷ் 478 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தாளர் டாக்டர் மகேந்திரன், பள்ளியின் முதல்வர் ஜெயக்குமார் மற்றும் பள்ளியின் துணை முதல்வர் தமிழா ஆகியோர் பொன்னாடை மற்றும் பூங்கொத்து அளித்து கௌரவித்து பாராட்டினர். மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களான 100க்கு 100% மதிப்பெண்கள் 1 மாணவர்களும், 99 மதிப்பெண்கள் 6 மாணவர்களும், 98 மதிப்பெண்கள் 7 மாணவர்களும், 97 மதிப்பெண்கள் 3 மாணவர்களும், 96 மதிப்பெண்கள் 12 மாணவர்களும், 95 மதிப்பெண்கள் 10 மாணவர்கள் என பாடவாரியாக அதிக அளவில் மாநிலத்தின் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 30 மாணவர்கள் டிஸ்டிங்ஷனில் தேர்ச்சியும், 11 மாணவர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தேர்ச்சியும் பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வில்லியனூரில் நடந்த காச நோய்க்கான மருத்துவ முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு காசநோய் மருத்துவமனை சார்பில் காசநோய் மருத்துவ முகாம் மற்றும் இரத்த பரிசோதனை முகாம் வில்லியனூரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு காச நோய்க்கான மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். மேலும் இந்த முகாமில் நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட இரத்த பரிசோதனைகளும் நடைபெற்றது. இதில் இப்பகுதியை சார்ந்த 100கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று பரிசோதனைகள் செய்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் பாமகள் கவிதை, பூங்குழலி, காசநோய் மேற்பார்வையாளர் ஞான செல்வி, ஆய்வாளர் சுதா, செவிலியர் வயலோ மற்றும் ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் விஸ்வகர்மா தலைவர் விஜயகுமார் என்கின்ற வேலு 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அண்ணா சிலை அருகே அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளரும் முன்னாள் விஸ்வகர்மா தலைவருமான விஜயகுமார் என்கின்ற வேலுவின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னாள் விஸ்வகர்மா தலைவர் விஜயகுமார் என்கின்ற வேலுவின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆசியோடு பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை VIC குரூப்ஸ் நண்பர்கள், ரவி பிரதர்ஸ் ஆகியோர் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். வில்லியனூர் அருள்மிகு கோக்கிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய திருத்திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோக்கிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் 21ஆம் தேதியன்று ரிஷிபம் மயில் மற்றும் இந்திர விமானத்தில் சுவாமி வீதி உலாவும், 22ஆம் தேதி ரிஷிபம் மயில் மற்றும் அன்னவாகனத்தில் வீதி உலாவும், 23ஆம் தேதி தங்க ரிஷிபம் மற்றும் மயில் வாகனம் இரவு பாதிவேட்டை நிகழ்ச்சியும், 24ஆம் தேதி ரிஷிபம் மற்றும் மயில் வாகனத்திலும், 25ஆம் தேதி வெள்ளி யானை ரிஷிபம் மற்றும் மயில் வாகனத்திலும், 26ஆம் தேதி நாடகம் காமதேனு மற்றும் கற்பக விருச்சகத்திலும், 27ஆம் தேதி கைலாய வாகனத்தில் வீதி உலாவும். அதனைத் தொடர்ந்து இரவு திருக்கல்யாண உற்சவமும் நடைபெறவுள்ளது. மேலும் முக்கிய நிகழ்வாக 28ஆம் தேதி திருத்தேர் திருவிழா நடைபெறவுள்ளது. 29ஆம் தேதி தெப்பல் உற்சவமும், 30ஆம் தேதி முத்துப்பல்லக்கு நிகழ்ச்சியும், 31ஆம் தேதி விடையாட்சி உற்சவம் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு கோக்கிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் நிர்வாக அலுவலர் சிவாச்சாரியர்கள், ஆலய ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள், ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு அடிகார 4 புஷ்ப பல்லக்கு வீதி உலா நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தருப்பரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. இந்நிலையில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அடியார்கள் 4 புஷ்ப பல்லக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் புஷ்ப பல்லக்கு உற்சவத்தில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் மற்றும்
சுந்தரமூர்த்தி ஆகிய அடியார்கள் நால்வரும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு நேற்று கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேதராப்பட்டில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ அருள்மிகு செங்கல்நீர் அம்மன் கோவிலில் பார்சாகை வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. சேதராப்பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன் ஆலய திருவிழாவானது 18ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை 10 நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக இன்று வெள்ளிக்கிழமையன்று அபிஷேக ஆராதனை மற்றும் கூழ்குடம் கோவிலுக்கு வருதல், அம்மனுக்கு கூழ் வார்த்தல், தீபாராதனை, சுவாமி வீதி உலா, நடுத்தெருவில் கும்பம் கொட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக் கடனை செலுத்தினர்.